இந்த வீடியோவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில இருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலா இந்த ஸ்டோரியை முதலீட்டு உலகத்துல மிகப்பெரிய ஜாம்பவான் சொல்லக்கூடிய வாரன் பஃபட் அவரோட இன்வெஸ்டர் லெட்டர்ஸ்ல 1962ல ஷேர் பண்ணியிருந்தார். இது உண்மையாவே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. அமெரிக்கால ரொம்பவுமே புகழ்பெற்ற ஒரு இடம் சொல்லக்கூடியது மேன்ஹாட்டன் ஐலாண்ட். இந்த மேன்ஹாட்டன் ஐலாண்ட டச்சு கவர்னர் ஒருத்தர் 1626வது வருஷம் அவங்களோட ட்ரேட் செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கிட்ட $24 நிகரான மதிப்பை கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த $24 இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வெறும் 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடத்துல போட்டு வச்சிருந்தாங்கன்னா ரூல் ஆஃப் 72 படி 72/7 போட்டோம்னா 10ன்னு வந்திருக்கும். அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அது டபுள் ஆகிட்டே வந்திருக்கும். முத 10 வருஷத்துல $24 $48 மாறி இருக்கும். அடுத்த 10 வருஷத்துல இந்த $48 டபுள் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது இது டபுள் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் டபுள் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ல இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 12 ட்ரில்லியன் இருந்திருக்கும். இந்த 12 ட்ரில்லியன் என்றது நம்ம யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்பவுமே ஒரு பெரிய தொகை. அதை கம்பேர் பண்ணணும்னா மொத்த அமெரிக்காவோட ஜிடிபியே இன்னைக்கு 28 ட்ரில்லியன். அதுல 12 ட்ரில்லியன் என்றது கிட்டத்தட்ட 40%. இன்னைக்கு அந்த மேன்ஹாட்டன் ஐலாண்டோட மதிப்பை நம்மளால கரெக்டா கம்ப்யூட் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா மொத்த அமெரிக்காவோட ஜிடிபில 40%க்குலாம் அது நிகரா இருக்கு. சோ பேசிக்கா அந்த டச்சு கவர்னர் கிட்ட இருந்து வாங்கின $24 வெறும் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வளர்த்திருந்தாலே அவங்களால 12 ட்ரில்லியன் வளர்த்திருக்க முடியும். இங்க இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம், அந்த 7% பதிலா 7.5% வெறும் 0.5% இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்களால வளர்க்க முடிஞ்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 76 ட்ரில்லியன் மதிப்புல இருந்திருக்கும். அதே மொத்த அமெரிக்காவோட மதிப்பை விட ரொம்பவுமே அதிகமா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் உலகத்திலே 10 பெரிய பணக்கார நாடுகளோட மொத்த எக்கானமியை கம்பேர் பண்ணாலும் அதிகமான பணமா இருந்திருக்கும். வெறும் 7.5% இந்த எஃபெக்ட கொடுத்திருக்கும். இதை தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. சோ பேசிக்கா காம்பவுண்டிங்னா என்ன? இங்க $24 சொல்லிட்டு முதல்ல நம்ம ஏதோ ஒரு முதலீடு பண்ணிருக்கோம். அந்த முதலீடு வளர்ந்து $48 கிட்டத்தட்ட வளர்ந்திருக்கும். அங்க இருந்து அடுத்த வாட்டி இந்த $24 மட்டும் வளராம அந்த வளர்ந்த ரிட்டர்ன்ஸும் சேர்ந்து வளருது இல்லையா? இதை தான் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. சோ நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸையும் சேர்த்து வளர விட்டோம்னா இதை தான் காம்பவுண்டிங் இல்ல காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்காம ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல இருக்கிறதே தப்புன்னு சொல்லலாம். ஒரு இன்வெஸ்டரா எதை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ இந்த காம்பவுண்டிங்கை பத்தி கண்டிப்பா கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த $1 ட்ரில்லியன் ஸ்டோரி என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபேசினேட்டிங்கா இருந்தாலும் எனக்கு ரீசெண்டா போன வாரம் நடந்த பிராக்டிகலான ரியாலிட்டியான கான்வர்சேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். நண்பர் ஒருத்தர் $40,000 மாசம் எஸ்ஐபி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த 25 வருஷத்துக்கு பிளான் பண்றேன், தொடர்ந்து என்னால பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்திருந்தோம். 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் அசியூம் பண்ணிட்டோம். $40,000 இன்வெஸ்ட்மெண்ட் 25 வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் கணக்கு போட்டா கிட்டத்தட்ட $12 கோடி அவரால் சேர்க்க முடியும்னு வந்தது. அதை பார்க்கும் போது அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவர் ஆல்ரெடி எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே 18-20% மேல கன்சிஸ்டன்டா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ எதுக்காக நம்ம 12% அசியூம் பண்ணோம்? பேசிக்கா 18-20 பாசிபிள் தெரியுது. ஏன் நம்ம 16 அசியூம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். சரி 16 கணக்கு போடுவோம். 12% ரிட்டர்னுக்கும் 16% ரிட்டர்னுக்கும் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தான். கிட்டத்தட்ட ஒரு $3 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருப்பார். ஆனா ஒரு இடத்துல $9 கோடி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், இன்னொரு இடத்துல $18 கோடி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். வெறும் 4% ரிட்டர்ன்ல டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ஸ் அப்படியே டபுள் ஆயிருக்கு. $9 கோடி இருந்து $18 கோடி வளர்ந்திருக்கு. சோ ஃபினான்ஷியலா காம்பவுண்டிங் பார்க்கணும்னா 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, ரொம்ப காலத்துக்கு ஒரு டீசென்டான ரிட்டர்ன் ரேட்ல வளர்த்துட்டு வந்தோம்னா நம்மளால அதிகமான ரிட்டர்ன் பார்க்க முடியும். ரெண்டாவது, அதிகமான ரிட்டர்ன் ரேட்ல கொஞ்சம் டீசென்டான டைம் பீரியட் கொடுத்தாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஆனா மூணாவதா, நல்ல ரிட்டர்ன் ரேட்ல ரொம்ப அதிக பீரியட்ல போட்டோம்னா ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இந்த காம்பவுண்டிங் நமக்கு எப்பவுமே சாதகமா மட்டும் இருக்காது. அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணுச்சுன்னா நம்ம நிறைய நஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்போ $40,000 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணா என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை நம்ம பார்த்திருந்தோம். இதே மாதிரியான எக்ஸாம்பிள் ஆப்போசிட்ல அது ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு உதாரணத்தையும் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பேசிக்கா ஒரு 2 BHK 3 BHK வீடு வாங்கணும்னா கூட $40 லட்சம் இல்ல $50 லட்சம் செலவாயிரும். அந்த 40-50 லட்சத்தையும் நம்ம லோன் எடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த லோனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். உதாரணத்துக்கு 48 லட்சத்துக்கு ஒரு ஹவுசிங் லோன் வாங்கணும்னா மாசம் $40,000 நம்ம இஎம்ஐ பே பண்ற மாதிரி இருக்கும் 30 வருஷத்துக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் லோன் பே பண்ணிட்டு வந்தாருன்னா கடைசியில $1 கோடி இன்ட்ரெஸ்டா மட்டும் அவர் கட்டியிருப்பாரு. எடுத்த லோனே 48 லட்சம் தான், இன்ட்ரெஸ்ட் $1 கோடின்னு கட்டுற மாதிரி இருந்துரும். இந்த இடத்துல காம்பவுண்டிங் நமக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுது. இப்போ 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தோம். $40,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தா 10 கோடி 20 கோடின்ற அளவுக்கு ஈஸியா நம்மளால சேர்க்க முடியும்னு ஒரு உதாரணம் சொல்லுச்சு. இன்னொரு கேஸ்ல அதே $40,000 கடனா கட்டிட்டு வந்தோம்னா $1 கோடி நம்ம இழக்கிற மாதிரி வந்தது. இதனாலதான் காம்பவுண்டிங்க 8வது உலக அதிசயம். இதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சம்பாதிப்பாங்க. இதை புரியாம இருந்தாங்கன்னா அதுக்காக
அதுக்காக அவங்க பே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் வருது, அதனால லோனை கட்டுறதை விட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த லோன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருப்பாங்கல்ல, இது கேரண்டீடா ஃபிக்ஸடா அப்படியே இருக்க போகுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸடாவோ கேரண்டீடாவோ இருக்கு. 12% நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கோம். தப்பான டைமிங்லயோ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மோசமா இருந்ததுன்னா 7%, 6% வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். எப்பவுமே நமக்கு ஒரு கடன் இருந்ததுன்னா அதை அடைச்சிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போகணும். ஏன்னா ஒரு ஓட்ட வாளியில என்னதான் நம்ம தண்ணியை ரொப்பணும்னாலும் அந்த தண்ணி கீழே தான் போயிட்டு இருக்கும். கடனுக்கு நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 7% மேல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்க கடனை வச்சிருந்தோம்னா அதை அடைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது இந்த காம்பவுண்டிங் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒர்க் ஆகுது. ஏன்னா அதோட ரிட்டர்ன்ஸே ரொம்பவுமே வாலடைலான ஒரு விஷயம். ஸ்டாக்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் காம்பவுண்டிங் இன்டைரக்டா வேலை செய்யும். அதை சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ன்றது ரொம்பவுமே ஒரு முக்கியமான டாபிக். இதை புரியாம ஜெனரலைஸ்டா காம்பவுண்டிங்ல தான் ஸ்டாக்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சோம்னா ஏமாற்றத்துல நிறைய டைம்ல நம்ம நிக்கிற மாதிரி இருக்கும். இதை புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளிஃபைட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு ஸ்டாக்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒவ்வொரு மாசமும் ஒன்னு அது பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், இல்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா அந்த மாசம் 5% ஏறி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது விழுதுன்னா அந்த மாசம் 3% வரைக்கும் விழுன்றத அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் 12 மாசத்துக்கு நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே வரும். அந்த 12 மாசத்துல 7 முறை அது ஏறி இருக்க மாதிரியும் 5 முறை அது கீழே விழுந்திருக்க மாதிரியும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ 2 நபர்கள் இதே ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்களோட சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கு. சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னா என்ன? ஒருத்தருக்கு பிளஸ்ல ஒரு டைம்ல மைனஸ்ல ஒரு டைம்ல வருதுல, இன்னொருத்தருக்கு அது வேற வேற மாசம் அதே 7 முறையும் 5 முறையும் வந்திருக்கு. அதாவது ஓவராலா 12 மாசத்துக்கு பார்க்கும்போது 2 பேருக்கும் 7 வாட்டி மார்க்கெட் ஏறி இருக்கும், 5 வாட்டி மார்க்கெட் விழுந்திருக்கும். ஆனா வந்த ஆர்டர் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க 2 பேருமே 1 லட்ச ரூபான்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த முத நபருக்கு முத மாசமே 3% நஷ்டத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் போட்ட 1 லட்ச ரூபாய் 97,000 ரூபான்னு சொல்லி விழுந்திருக்கும். அடுத்த மாசம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏறிடுது. இந்த பாயிண்ட்ல அவர் போட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேல அது இன்க்ரீஸ் ஆயிருது. அதுக்கு அடுத்த மாசம் அது கீழே விழுது. இப்போ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ விட அது குறைஞ்சிருக்கும். அடுத்த மாசமும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், அதே மாதிரி இன்னொரு மாசமும் தொடர்ந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இப்போ அவரோட 1 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட 93,000 ரூபாய் இருக்கும். அதாவது நஷ்டத்துல தான் இருந்துட்டு இருக்கு. இந்த இன்வெஸ்டர் இன்னும் ஒரு மாசம் விட்டு பார்ப்போம்னு பாக்குறாரு, அவருக்கு லாபம் வருது. அப்பவுமே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சத்துக்கும் குறைவா தான் இருக்கு. இப்போ 6 மாசத்தோட முடிவுல போட்ட 1 லட்ச ரூபாய் 97,000 ரூபாய் காட்டிட்டு இருக்கு. இதே எக்ஸசைஸ பக்கத்துல இருக்க நபரை வச்சு பார்த்தோம்னா முத மாசம் 5% ஏறி இருக்கு, அதனால அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்தது. அடுத்த மாசமும் ஏறி இருக்கு, இன்னும் வளர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்த மாசமும் ஏறி இருக்கு, அதுக்கு அடுத்த மாசமும் ஏறி இருக்கு. தொடர்ந்து 2 வாட்டி 3% நஷ்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த 6 மாசம் வரைக்கும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முறை கூட அவர் போட்ட தொகையை விட கீழே போனது கிடையாது. முத இன்வெஸ்டருக்கு என்ன இருக்கும், எமோஷனலா அந்த 6 மாசம் ரொம்பவுமே கஷ்டமா இருந்திருக்கும். அவர் போட்ட தொகையை விட குறைவான தொகையில அவரோட போர்ட்போலியோல அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்போ சைக்கலாஜிக்கலி அவருக்கு என்ன தோணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு நஷ்டம் தான் வரும். இது எப்போ நம்ம போட்ட விலைக்கே வருதோ அப்போ வித்துட்டு வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு 7வது மாசமே அவர் மோஸ்டா எக்ஸிட் ஆயிருப்பாரு. ஆனா இன்னொரு இன்வெஸ்டருக்கு ஆரம்பத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் அவர் லாபத்தை மட்டும் தான் பார்த்திருப்பாரு. இதனால அவருக்கு ப்ராபபிலி ஓவர் கான்பிடன்ஸ் பில்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல லாபம் வருதுன்னு சொல்லிட்டு நடுவுலயே அவர் புக் பண்ணிட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆனா 2 இன்வெஸ்டரும் 12 மாசம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்கன்னா கடைசியில அவங்களோட ரிட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். அதே 20% தான் ரிட்டர்ன் எடுத்திருப்பாங்க. இந்த டேட்டா நமக்கு என்ன கிளியரா சொல்லுது, ஒரு இன்வெஸ்டர் எந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வராரு, அவருக்கு என்ன சீக்வன்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் வருதுன்றத பொறுத்து தான் அவரோட ஃபைனல் ரிட்டர்ன்ஸும் அவரோட எமோஷனல் டிசிஷன்ஸுமே இருக்குன்றத கிளியரா இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டாக்ஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ போட்டோம்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் டிட்டர்மைன் ஆகும். இங்கேயுமே காம்பவுண்டிங் தான் ஒர்க் ஆகுது. இப்போ 2வது உதாரணத்தை க்ளோஸா பாருங்க. முத 5% ஏறும்போது 5,000 ரூபாய் லாபம் வந்திருந்தது. அடுத்த 5% ஏறும்போது 5,000 ரூபாய் விட அதிகமான லாபம் வந்திருந்தது. அதுக்கு காரணம் என்ன, அந்த 1 லட்ச ரூபாய் கூட இந்த 5,000 ரூபாய் சேர்ந்து இருந்தது. இது ரெண்டுமே சேர்ந்து இன்னும் 5% ஏறதுனால எக்ஸ்ட்ரா லாபம் வருது. அதுக்கு அடுத்த மாசமும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சிக்கு மேல ஒரு வளர்ச்சி வர்றதுனால நம்ம எதிர்பார்த்த 5,000 ரூபாய் விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ரொம்ப லாங் எனஃப் பீரியடுக்கு இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா அதை தான் ஆவரேஜா 12ல இருந்து 15% ரிட்டர்ன் சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குது. இதனால தான் நிறைய பேர் இதை காமனா ஜெனரலைஸ் பண்ணி 12% ரிட்டர்ன் ரேட்ல வளரும், காம்பவுண்டிங் இதுல ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங் சொல்லும் போது சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ன்றதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு டபுளே ஆயிருதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஆனா ஏதோ ஒரு பேட் ஈவெண்ட்ல 50% கிராஷ் நடந்ததுன்னா நம்மளோட மொத்த ரிட்டர்ன்ஸுமே காணாம போயிடும். நம்ம என்ன அமௌண்ட் போட்டோமோ அந்த அமௌண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ டபுள் ஆனதுக்கு அப்புறமும் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல ஒரு தப்பான இன்சிடென்ட் நடந்ததுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படலாம். ஆனா அதுல ஒரு பாசிட்டிவ் சைடுமே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா அடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்து இதை கவர் பண்ணிருக்கும். அதனால தான் ஜெனரலா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நாள் லாங் டர்முக்கு பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் ஃபினான்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, லைஃப்ல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்க்கு நம்மளுக்கு அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு டெய்லி 15 நிமிஷம் எக்ஸசைஸ்
எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்மளோட ஹெல்த் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நீங்க இருக்க துறையில அது சம்பந்தமான விஷயங்களை ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதை புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க துறையிலேயே நீங்க எக்ஸல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த சேனல் ஆரம்பிச்ச புதுசுல காம்பவுண்ட் எஃபெக்ட்டை பத்தி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டோரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபேசினேட்டிங்காகவும் இருக்கும். அந்த வீடியோவை நீங்க போய் செக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த சேனல் எப்படி எவால்வ் ஆயிருக்குன்றது தெரியும். அதையுமே நான் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2 வருஷம் தொடர்ந்து நான் கண்டினியூஸா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். அந்த பாயிண்ட்ல எனக்கு வெறும் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த 600 சப்ஸ்கிரைபர்ஸ்ல 300 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாவே தான் இருந்திருப்பாங்க. மீதி 300 பேருக்காக 100 வீடியோஸ்க்கு மேல தொடர்ந்து 2 வருஷம் அப்லோட் பண்ணிட்டே இருந்தேன். இன் ரியாலிட்டி எந்த ரிசல்ட்ஸ்மே இருக்காது. 50 வியூ இல்ல 100 வியூ மேக்ஸிமம் அவ்வளவுதான் எனக்கு போயிருக்கும். காம்பவுண்ட் எஃபெக்ட்டோட முக்கியமான ப்ராப்ளமே அதுதான். அந்த டிப்பிங் பாயிண்ட் வரைக்கும் நம்மளால ரிசல்ட்டையே பார்க்க முடியாது. இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. அந்த மேன்ஹாட்டன் சிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் இல்லையா? பல வருஷத்துக்கு அந்த ரிசல்ட் சிக்னிஃபிகண்டா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் ரொம்பவுமே எக்ஸ்போனென்ஷியலா மேல போயிருக்கும். அதே தான் லிட்டரலா இந்த சேனலுக்குமே ஆச்சுன்னு சொல்லுவேன். ஒரு பாயிண்ட் வரைக்கும் 600 சப்ஸ்கிரைபர்ல இருந்தது. அந்த டிப்பிங் பாயிண்ட்டை தாண்டினதுக்கு அப்புறம் கிராஜுவலா அதுவா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ பேசிக்கா எந்த ஆஸ்பெக்டா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இம்ப்ரூவ் பண்ணணும்னு உழைங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பாதியில கெடுக்காம அதை கண்டினியூஸா தொடர்ந்து ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ரிசல்ட் உடனே தெரியாது. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் கம்ப்ளீட்டா கிக் இன் ஆச்சுன்னா அதோட ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கறதை விட ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சின்ன பிராக்டிகலான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் 2010ல காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இன்ஜினியரிங் ஃபீஸ் கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா இருக்கும். இப்போ அந்த 2.5 லட்ச ரூபாயை இந்த உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். இப்போ அதே பாயிண்ட்ல அந்த 2.5 லட்ச ரூபாவை நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 மாதிரி ஏதோ ஒரு பேசிக்கான இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே போட்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோ. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் லாங் டேர்ம்ல 16% கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ரிட்டர்ன்ஸை நம்ம அசியூம் பண்ணோம்னா அதோட growth இங்க நம்மளால பார்க்க முடியும். 2010ன்றது ரொம்ப தூரம் கூட கிடையாது. அந்த பாயிண்ட்ல இருந்து இன்னும் 10 வருஷத்துல அந்த 2.5 லட்ச ரூபா புதுசா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடாம அதுவே 1 கோடி ரூபா வளர்ந்துருக்கும். சரி, இந்த 2.5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு லம்சமா நம்ம கிட்ட காசு இல்லைன்னு கூட அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 70 ரூபான்ற விகிதத்துல, அதாவது மாசத்துக்கு 2100 ரூபான்னு சொல்லிட்டு எஸ்ஐபி பண்ணியிருந்தா கூட அதே 25 வருஷத்துல கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளால சேர்த்திருக்க முடியும். ஒரு நாளைக்கு வெறும் 70 ரூபான்ற விகிதத்துல நம்மளால சேர்த்தாலும் 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியும்ன்றதுதான் இந்த எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கிளியரா சொல்லுது. சேர்க்கணும், எஸ்ஐபி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஆக்சுவலா அந்த மாதிரி எஸ்ஐபி பண்ணி யாராவது நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதுல எஸ்ஐபி மூலமா வெறும் 1000 ரூபாய் ஆரம்பிச்சு 10 கோடி ரூபாய் வரைக்கும் சேர்த்ததுக்கான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம கூடவே எஸ்ஐபினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீடைலுமே இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.